அந்தாதி இருப்பது தமிழ் அவர்களை தமிழ் உண்டாத ஒரு என் வரவேற்று உங்களுக்கு வாழ்த்துக்கள் உண்டு. எதிரி வீட்டு வந்தாலும் முதல்ல வரவேற்க வேண்டும். அந்த பணிவோடு பசித்திரு தனித்திரு விழித்திரு என்பார்கள். பசித்திருப்பா தனித்திருந்தா விழித்திரு. இந்த 3 இடத்தை பார்க்க போனால் பதவி வரும். பதவி வரும்போது பதவிக்க வேண்டும் என்ற கணத்தோடு படிப்பு நீங்க வர வேண்டிய அவசியம் என்ன என்றதை கூறுகிறேன். காலை கொண்டு கல்வி வழங்கி சொன்னார்கள். இதே காலைத்து என் அப்பா சனி விடணும், அம்மா சரசி, அண்ணே கணவதி, தம்பி மனைவி பேட்டி புறப்பட்டு பேட்டி புறப்படும்போது வெள்ளி மனதை கீழ் வச்சு பார்க்கின்ற வேலையிலேயே 1000 அந்த மாவட்டு எத்தனை 1000. அதான் முன்னாடி அழகா குட்டியை பார்த்தேன். நீங்க எப்படி அந்த குட்டியை எப்படி அந்த குட்டியை பார்த்தாச்சுன்னா உங்களை பார்க்க வேண்டாம், உங்களை பார்த்தாச்சுன்னா அந்த குட்டியை பார்க்க வேண்டாம். பார்த்தேன் ஆசையோடு மாங்குட்டி எண்ணி பார்த்தது அது நான் பார்க்க அது நோக்க நான் நோக்க அண்ணனும் அவனும் ஏற்பட்ட நாம் இடத்துல அவனும் குட்டி ஆசை வச்சு பிடிக்கலாம் மாங்குட்டி உரத்தை விட்டது விடுகிறவே என்று எண்ணி மானோட மானோட நானோட மானோட நானோட மானோட திடீர்னு ஓட்டு போய் விட்டது. எட்டு மணியா இருக்கிறப்ப உங்க அண்ணன் சண்டால பாவியும் அந்த பாவி சிரிக்கிங்க. எங்க அண்ணனை பத்தி பேசக்கூடாது. ஏன் அண்ணன் என்ன பெரிய நீங்க எதை வேணாலும் பேசுங்க, உங்களுக்கு என்ன தெரியுமோ எல்லாம் பேசுங்க. சரி, ஆனா எங்க அண்ணனை பத்தி பேசக்கூடாது. எங்க அண்ணனை என்ன பேசுறேன்? உங்க அண்ணன் எவ்வளவு பார்த்து பேசுவேன், பண்ணி பேர் பேசுவேன், கல்வியில் பேசுவேன், என்ன வேலை பேசுவாங்க. அந்த என்ன சரியா ஆம்பளை இருந்தா வளர்த்து பார்ப்போம். அந்த வேலை எங்க அண்ணன் வீரமுள்ள என்ன ஒரு பேசுறாரு புள்ள பூச்சிக்கிட்டு எல்லாம் வரமாட்டார். நான் உள்ள வச்சா உள்ள வச்சா நீங்க சொல்லுங்க. உங்க அண்ணன் சாப்பிடுவோம் சாப்பிடுவானா நீங்க சாப்பிடுவானா அவனே மாமன் சொல்லுங்க. ஏமானே காரணமா கமிக்காரமா நான் எப்படி பண்றேன் நான் புரிஞ்சுக்கிறேன். என்ன சேவியா எனக்கு அண்ணன் சரி புரியுமா? இப்போ சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிட்டு சொல்லி தந்தைக்கு உங்களுக்கு தந்தைக்கு பிட்டு அக்கா என்ன மச்சான் அக்கா போய் ஏறுவா கூட போறேன் அப்படியே சொன்னேன். தந்தைக்கு பிட்டு தந்தைக்கு பிட்டு அக்கா ஏறுவா அம்மா ஏறுவா அக்கா நவன் நக்கியவன் அண்ணன் உண்ணி அண்ணன் சொல்ல பிறந்தாருன்னா அது வேற மாதிரியா கூட பிறப்பதுன்னா உண்ணி ஏன் கூட பிறந்தவன் அச்சன் கூடி தப்பா சொன்னா போட்டு மாட்டேன். சரி
அசைக்க கூடாது. ஒண்ணு தொட்டாச்சுன்னா விடக்கூடாது, விட்டாச்சுன்னா தொடக்கூடாது. அதுதான் விடுகிறாரு. அதனால அப்படி பார்த்து அரசு ஒண்ணு பிடிப்பதற்காக வருகிறவர்களே அண்ணே மட்டும் தடுக்கல, நேரா தோலை தூக்கி போட்டு தெரியுதா கொண்டு வைப்பேன். எங்க அண்ணன் எவ்வளவு பெரிய மிகப்பெரிய வீரன்னு தெரியுதா உங்களுக்கு? தெரியாதத தொட்டவனை கிட்டான். அண்ணே நீ தான் வச்சுக்க, தெரிஞ்சதை விட்டவனை கிட்டான். அண்ணே என்ன வீரண்ணே நீ தான் வச்சுக்க, வேற யாரும் வச்சுக்க. நான் கேக்குறேன், இந்த புதுக்கோட்டை பக்கத்துல இருந்து வர்றவங்க எல்லாம் பேசவே விட மாட்டீங்களா? நீங்களே தான் பேசுவீங்களா? கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லாம ஒரு தலைவியிடம் பேசுறோம். எங்களை பார்த்தா பயப்படணும், நாங்க யாருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க என்ன அவ்வளவு கிணறு வந்தா வழியில பயப்படும்? உங்க அப்பா சொத்தா கேக்குறேன், உங்க பாட்டி சொத்தா நான் கேக்குறேன், கேக்குறேன், ஏன் சொத்து நான் கேக்குறேன். உங்க சொத்துன்னு எப்படி சொல்லுவீங்க? காட்ட சுதந்திரமா தெரியக்கூடியதா உங்க சொத்துன்னு சொல்றீங்க? ஒரு விஷயம் சொல்லுங்க, என்ன இன்னாருக்கு இன்னா ஒன்று எதுக்கு வைத்தான் தேவனுக்கு ஏன் கொடுத்து அமைச்சினானா எத்தனை பேர் தடுத்தாலும் அவன் தடுக்க முடியாது. ஆமா அவன் கொடுக்க வச்சுதான் தடுக்க முடியாது, அவன் கொடுக்க கூட வச்சாச்சுன்னா யாரும் கொடுக்க முடியாது. அது மாதிரி ஏன் சுத்தம் எனக்கு பிறந்தது, நான் தான் வளர்க்கணும், நான் தான் ஆசைப்படணும், நான் தான் கட்டி பிடிக்கணும், நான் தான் அனுபவிக்கணும். அதுக்கு என்ன சொல்றது, வேற இடம் கூட பக்கத்துல நடிச்சு காட்டுறாங்க. ஆமா பெரிய சிவாஜி சாவித்திரி ரெண்டு பேரும் வந்தா அவங்க ரெண்டு பேரும் போய் சேர்ந்தாங்க. இந்த உங்களுக்கு இவ்வளவு ஒரு சபல புத்தி இருக்க கூடாது. எனவே அழகான பொம்பளை பார்த்து வரேன் பக்கத்துலயாவது நின்று பாப்போன்னு ஒரு கேவலமான புத்தி இருக்கு பாருங்க உங்களுக்கு. அதுதான் தெரியல. நான் இப்ப விதிமுறை வகுத்துறேன், நீங்க என்ன தொட்டாத்தான் உங்களுக்கு சொல்லுங்க. நான் இருக்கு உங்களை தரேன், நீ அனுமதி கொடுத்தா தான் முடிப்பேன். அது என்ன தெரியுமா, நீ அனுமதி கொடுத்தா முடிப்பேன், குடுக்காட்டி பிடிச்சிருக்கேன். இது துபுரான பேச்சு. அது என்ன குடுக்காட்டி பிடிப்பீங்க? ஆமா அப்ப வரவு மீறி செயல்படுவீங்களா? என்ன ஒருத்தர் கடன் கொடுக்குறேன், சரி கடன் வாங்கிட்டேன், வாங்கி வர்றது அப்ப அந்த கடனை கொடுத்தா கொடுத்துடணும். நான் கொடுக்க முடியாது என்ன பண்றது? அடுத்து அது மாதிரிதான் இந்த உங்கள்ட்ட கடனை வாங்கிருக்கேன் ரொம்ப அமைதியா கொடுத்தப்பா ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒரு ஆட்டுக்குட்டியோ நாய்க்குட்டியோ பூனைக்குட்டியோ வாங்கி வளர்த்துக்குங்க. அதை விட்டுட்டு மண்ணை வளர்ப்பேன், பண்ணி விட்டு மான்குட்டி நாய்க்குட்டி மண்ணை வளர்ப்பேன், மான்குட்டிக்கு ஆசைப்பட்டீங்களா? வைக்கமா இல்ல? எதுக்கு வைக்க எங்களை சத்து சத்துன்னு பாடி கொண்டு போயிடும்போது. ஆமா ஆட்டுக்குட்டியில சந்திச்சாலும் அப்படித்தான், புதுக்கோட்டையில சந்திச்சாலும் அப்படித்தான், சில மதுரையும் அப்படித்தான் இருக்கு. சங்கம் சபைக்கு வரக்கூடாது, அங்க எந்த பிரயோஜனம் இல்லையா? கத்தணும், உழைக்கணும், காசு வரணும்ல. அதுக்கெல்லாம் 5 ரூபாய் 150 ரூபாய் சம்பளம் கேட்கிறீங்களா? 150 ரூபாயா? என்ன போறப்போ குறைஞ்சிட்டே வருது. 120 சதவீதம் ஒரு சொல்லுவாங்க. அண்ணே அப்ப இருந்து ஒரு பாட்டு சொல்லிட்டு இருக்காரு, அந்த பாடிடுவோம். அனுப்பி எப்படி பாட முடியும்? ஆமா இவர் நான் காரணத்துக்கு கிளம்புறேன், நானும் வெங்கடேசி கிளம்புறோம். இப்ப போகேன்றேன். ஏன் நிக்கிறீங்க? எப்ப போறீங்க? ஒரு 12 மணி நேரம் பாடிட்டு சரி வாங்க. அம்மம்மா
மாடு இல்லை எப்படி நீங்க எப்படி கேட்டீங்க அப்படின்னா என்னுடைய காவல குறை சொல்றதா அர்த்தம். நான் இடத்துக்கு தலைவர் இடத்துல என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லை எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியும். நான் தெரியும். பாக்கா கேட்க கூடாது. கேட்க பார்க்க கூடாது. பார்க்க கூடாது. கேட்க கூடாது. பார்க்க வச்சுக்கலாம். கேட்க மாட்டீங்களா? ஏதாவது ஒரு முடிவு பண்ணுவீங்க. ஒண்ணு வச்சுக்கலாம். ஒண்ணு வச்சுக்க. என்ன? ஒண்ணு. சரி. ஒண்ணதான் லோகல மாறி போச்சு. ஊனா போடுறீங்களா ஊனா போடுறீங்க? ஊனா போட்ட உண்ணி ஊனா போட்ட உண்ணினா. என்ன காரியத்தை சொல்றதுக்கு முன்பாக ஊனா போடணும். பிள்ளையா துணி போட்டு எழுதிடுவோ. இந்த பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோ. நல்லவோ குதிரை போ. சரி வரல. நிறைய அச்சி உண்டு. ஏன்னா அது வந்துருச்சுன்னா ஒரு பேச்சு வராது பாட்டு வராது. அதனால யாரை எப்ப சந்திக்கிறோமோ சந்திச்சாங்க. என்ன காரணம்னாமா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 9 நடிகர்கள் முதல்ல இந்த 9 பேரை சரியான ஆளுங்களை போட்டான்னு வச்சுக்கோங்க யாருக்கு நேரம் போயிடும். அதுல 2 பேர் சரியா வந்தாங்கன்னா அவங்க நேரத்தை பயன்படுத்திக்கலாம். நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேருக்கு தெரியும்னா காரணம் இப்ப 4000 5000 ஒரு பேரு 5000த்துல 3 2000 அப்படி சொல்லிடுவாங்க. அது எல்லாம் தெரியாம அந்த நேரம் நிறைய பேரும் இதுக்கு நிறைய பேரும் எல்லாத்துக்கும் கூட உள்ளது. அதனால ஆண்கள் சீக்கிரமா போவோம். உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு நல்லா கேட்கும் போது இருக்கு. ஆனா ஒரே ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு மூத்த அன்னை மாதிரி இருக்குங்க. அப்படியா? ஆமா. அப்பதான் யாரும் சந்தேகம் பண்ண மாட்டாங்க. அங்கேங்க உண்மையிலேயே அதுதான். அதனால ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா இதே வேற யாராவது இருந்தா என்ன நடக்குமே தெரியாது. ஒரு விஷயம் சொல்லுங்க. நாய் வேஷம் போட்டாச்சுன்னா குறைச்சுதான் ஆகணும். கழுத வேஷம் போட்டா உதச்சுதான் ஆகணும். பன்றி வேஷம் போட்டாச்சுன்னா யானை வேஷம் போட்டாச்சுன்னா பிச்சை எடுத்துதான் ஆக முடியாதா? வேற எதுவும் இல்லையா இருக்கு? தெரியுதுல்ல யானை கிட்ட எவ்வளவு நல்ல குணங்கள் இருக்கு. என்ன பாத்தியாரு? அந்த மாதிரி எதை செய்யணும்? அன்னைக்கு வந்துருவாங்க. அப்ப அண்ணன் நம்பாதீங்க. அப்படிலாம் இல்ல. அண்ணன்றது புனிதமான ஒரு அப்படிலாம் பேசுறாங்க. யார் பயன்படுத்துறா? அது தவறாக பயன்படுத்துறாங்க. மனசார சொன்னா அண்ணன் சொல்றாங்க. அண்ணன் சொல்றதே தங்கச்சியான எடுத்துட்டு ஊருறது நம்பாதீங்க. நம்மால என்னன்னா விருப்பமா விட்டு சொல்ல வேண்டியானே அதனால இவனா சொல்லி இருப்பேன். ஒண்ணு மாதிரி விஷயம் உண்டு. அதனால நிறைய விஷயங்களை பேசலாம். நீங்க கொடுத்தாச்சுன்னா என் பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இவ்வளவு வேகமா பேசுறீங்க. வேக எடுக்கிறவங்கள்ட்ட விவேகம் இல்லாம போச்சு. பார்த்தவனே பிடிச்சிருக்காங்க. சாம பேத தாமரம் சாம பேத தாதர் தண்டம். ஒரு ரூபாய் கேட்கலாமா? இப்ப தண்டம் என்று சொல்லக்கூடியது நம்ம போக வேணாம். ஏன்னா இது மிருக இடத்தை சேர்ந்தது. துன்புறுத்த கூடாது. அந்த சாமன்றீங்க இல்ல அதெல்லாம் என்ன? இப்ப சாமன்னு சொல்றோம் இல்லையா? அம்மா என் விட்டு வந்துருக்கமா குடுங்க வளர்த்து கொடுங்க. அப்பா மாப்பிள்ள தேவை மாப்பிள்ள அங்காளி யாரை குட்டி வந்து தர மாட்டேங்கிற வேற வச்சுருவது இல்லையா? தானம்னா எனக்கு குட்டி வேணுமா? என்ன வச்சுக்க நான் போயிட்டு போறேன் அப்படிங்கிறது. அப்பதான் கூட சேர்த்து நீங்க தண்டம் பண்ணிட்டு அப்புறம் குடுக்கலாம். அப்புறம் கொடுத்த மாதிரி தானே வெளியே வரும். வழியில இடம்தான் எடு. உரியவன் கிட்ட கொடுத்துருக்கேன். அப்பா சொன்னா கேட்டா முடியும். அதான் சார் நீங்க உரியவரும் கிடையாது. நான் வழியில இடம் எடுக்கவும் கிடையாதுன்ற. புரியுதா? வேணும்னா சொல்லுங்க. வெளிமலைக்கு இருக்கா? வெளிமலைக்கு வெளிமலைக்கு அங்க போய் சொல்ல வந்திருக்கே. அப்பா புரிய வருது. என்ன பண்ணா போய் சொல்ல மாதிரிதா? இல்ல பொய் மொட்டை போடாத இருக்குது. சுட்டு போட்டாலே வாயில இருந்து பொய் மட்டும் வராது. மெய்யத்தவ பொய் வராதுன்னு சொல்லுங்க. பொய்யத்தவ பொய் வராதுன்னு சொல்லுங்க. இருக்கும் மெய்யத்தவ பொய் வராது. பொய்யத்தவ பொய் வராது. ரெண்டு விஷயம் ஒண்ணு. முதல்ல பார்த்த உடனே ஒருத்தவங்கள உருவத்தை வைத்து எடை கொடுக்கூடாது. முகத்தை பார்த்த உடனே எடை கொடுக்கூடாது. அப்படி நீங்க முதல்ல பாத்துருக்கீங்க. நான் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. பார்த்த உடனே எப்படி நீங்க என்ன முடிவு பண்ணலாம்? எனக்கு தெரியும். என்ன? பசுமதி பாலுன்ற பட்டியை போட்டுமா அப்படியே ஒரு வெள்ள நெத்தி முள்ள போட்டுருப்பேன். வெள்ள வட்டி எடுத்துப்பேன். அவனை பார்த்தா கையெடுத்து மணக்கிற மாதிரி தெரியும். ஆனா போற இடம் தெரியுமா? தாக்கலாம் எடுத்து போவேன். உடனே நேரம் 12 மணிக்கு எப்படா கடை வரப்பேன் அவனை கடைக்கு முன்னாடி இருப்பேன். அதே மாதிரி எந்த அழிப்பு கூட எடுத்திருப்பேன். மனசுல இறைபக்தி அதிகமா இருக்கும். இறைபக்தி இலசந்தம் அதிகமா இருக்கு. அதுக்காண்டி அவன் எட்ட சொல்ல முடியுமா? என்னமோ வாழ்க்கைனா என்னமோ வாழ்க்கை மனுஷன் நினைக்கின்ற நினைப்பு தப்பா நினைச்சானா தப்பா தான் இருக்கும். சிறு குழந்தையாக போய் நின்றார். யார் மிகப்பிரமாணப்பட்டார். தாரகாசுரன் போய் நிற்கும் பொழுது இந்த தாரகாசுரன் நினைச்சானா பல்லு கூட சரியாக நினைக்கல. இந்த சின்ன பையன் வந்து நம்ம கிட்ட போர் புரியலாம் வந்திருக்கிறானே அப்படின்னு சாதாரணமாக நினைச்சான். ஆனா மிகப்பிரமாணம் என்ன செய்தார்? உடைய படை தளபதியான வீரபாக தேரோடு சேர்ந்து
படை பரிவாரங்களோடு சேர்ந்து தாரகாசுரனையும் வதம் பண்ணார். அது மட்டுமல்லாது மாய தோற்றத்தை விளைவிக்கக்கூடிய கிரௌஞ்ச மலையாகப்பட்டதை அழிச்சார். வாமன அவதாரத்தில் போயிருந்தார் மகாவிஷ்ணுவாகப்பட்டார். மாபலி சக்கரவர்த்திய பாதாள லோகத்திற்கே போச்சு. மாதிரி உருவத்துல சின்ன பிள்ளையா இருக்கு. என்ன சின்ன வந்து எப்படி ஏமாத்தி வாங்கிட்டு போயிருக்காங்க. ஏமாத்துறது முதல்ல விட்டுருக்காங்க. ஏன் பேசுறேன்? சின்னவனுக்கு திறமை அதிகமா இருக்கு, பெரியவனுக்கு திறமை இல்லாம இருக்கு. இதுக்காக சின்ன போய் சின்ன என்னைக்குமே அவனுக்கு பெரியவனே. நான் ஆட மாட்டேன், ஆடிக்கிறேன், பேசினா பேசுவேன், பாடுனா பாடுவேன். இல்லையா பக்கத்துல நிப்பாட்டி வச்சு நான் பாட்டி கை முடிச்சிருக்கேன். ஆட மாட்டேன், ஆடிக்கிறவனும் பாட மாட்டேன், பாடிக்கிறவனும் ஏதோ எப்பத்தையும் வந்து போடுறீங்க. அதெல்லாம் சின்னவன் இருக்கானுங்க. ராவணன் எப்பட்டுவேன், ராவணே ஆமா 4000 ராவணனை பற்றுவேன், வாழ்நாளை பற்றுவேன், சந்திரன் வாழ்வி பற்றுவேன். அவனுக்கு போது அவனையே அந்த சின்ன போய் முன்னாடி வச்சானே யாரு நாகப்பூர்ணா இருக்காது. சின்னவன்லாம் பெரியவன் ஆக முடியாதுன்னு அப்படி கிடையாது. சின்னவன் தான் பெரியவன் இருக்க. ஆனா பெரிய ஆளுதான் இந்த சில்வ புத்தி சின்னவனுக்கு புத்தி தெளிவாக இருக்கு. அந்த மாதிரி சிறப்பு உண்டு. காலத்துறை குட்டியை குட்டியா கப்பியாண்டா குள்ளனுக்கு சொந்தம், குள்ளனுக்கு சொந்தம், குள்ளனை மாட்டிக்கிட்டா கோவனுக்கு சொந்தம், குள்ளனை மாட்டிக்கிட்டா கோவனுக்கு சொந்தம். சட்டப்படி பார்க்க போனா, நியாயப்படி பார்க்க போனா, பஞ்சாயத்து படி பார்க்க போனா எனக்கு மட்டும்தான் சொந்தம். பாரமா உங்களை மாதிரி சரி சரி கூட்டத்துல எப்படி பாக்குறேன். சொல்லுது Thank you.
ஆமா ஆமா இப்போ அதான் பேச மாத்தி மாத்தி பேசுறீங்க மான் குட்டியை தான் எழுதுறீங்க அது யாரு ஏன் மனைவி மனைவி தான் மான் குட்டி சொல்றீங்களா வேற யாரு யாரு கழுதைக்கு பிறந்தா கழுதை குட்டிக்கிறோம் ஆமா குதிரைக்கு பிறந்தா முதல்ல குட்டி பன்றிக்கு பிறந்தா பன்றி குட்டிக்கிறோம் ஆமா மானுக்கு பிறந்தா மான் குட்டி எங்க அண்ணனை கூப்பிடுவேன் அவன் கண்ணிலே முடிக்க எங்க அண்ணன் வந்தானா எத்தனை தலை வரும்னு தெரியாது எந்த ஆடு தலையா இல்ல கோழி தலையா அண்ணா மாமரத்தில் போவதற்கு மஞ்சள் கொண்டு போவதா போவதற்கு இளகொடுத்து போவதாக்கி போவதா செல்வே புராலயம் திரவில் வந்தேன் மாமரத்தில் போவதற்கு மஞ்சள் கொண்டு போவதா போவதற்கு இளகொடுத்து போவதாக்கி போவதா செல்வே சுவாமி பிராணநாதா எல்லாரும் தங்களுடைய திருவிளையாடல் தானா? நான் தான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா? சொல்லியிருந்தாப்பே இந்த மாதிரில பேசியிருக்க மாட்டேன்ல உங்கள்கிட்ட. யாரும் அறியக்கூடாது, தெரியும் ஆனா தெரியாது. யாரும் சரி, உனக்கு என்ன ஆக வேண்டும்?
எனக்கு ஒரே ஒரு வரம் வேண்டும். என்ன வரம் வேண்டும்? தாரத்துக்கு இரண்டாவதாக இருந்தாலும் தரத்தின் முதலிடம் வந்து எல்லோராலும் வள்ளி என என் பெயரே முதலில் நினைக்கப்பட வேண்டும். நாட்டு மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும். நிச்சயமாக நீ நினைத்தபடியே வள்ளி தெய்வமான சமையல் சுப்பராக என்பது இந்த வழியத்தில் வாழ்கின்ற மக்கள் அளிப்பது வாய்ப்பு நேர்ந்தோம். முன்னகட்டும் நேரவாதியம் சந்திரஜோதிக்கு நம்பினமாதி சந்தன சோடையிலே கட்டளை சாமத்தி வேலையிலே திருடர்கள் தங்கிடும் கடையிலே சந்திரஜோதிக்கு நம்பினமாதி சந்தன சோடையிலே கட்டளை சாமத்தி வேலையிலே திருடர்கள் தங்கிடும் கடையிலே அகரங்கை அகரையவா சலங்கை நவள அகரங்கை நவள
இதுவரை இந்த நாடகத்தை கண்டுபிடித்து கிராமத்தாருக்கும் சுற்றுவட்ட நாடக அரசியல் பிரமுகர்களுக்கும் இந்நாடகத்திற்கு மிக அருமையான முறையில் நாடகத்தை அமைத்து கொடுத்த அன்பு அண்ணன் கண்டெடுத்த அருமையார் தீபாவளி அண்ணா அவரை பேர் சொல்ல இந்த பேரை மாத்தீங்க அவர் பார்ப்பா ஓகே ஆமா அவருக்கும் சிறப்பான சிறப்பாக ஒரே அமைத்து கொடுத்து சரி ஐயனார் ஆடியோஸ் உரிமையாளருக்கு பணியாற்றி அன்பு சொல்லுங்கள் நாடகத்தை சிறப்பான ஒளிபை செய்து கொண்டிருக்கும் அருமையார் மாதக்கமாக கண்டித்து மாதவ வீடு சிறப்பாக எங்களது கலைக்குழு சார்பாக நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்.